நவம்பர் 21, 2025ல இருந்து நம்ம இந்தியன் லேபர் லால சில முக்கியமான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி 29 லா இருந்தது. அத வந்து இப்போ 4 லாவா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுல எந்த மாதிரியான அப்டேட்ஸ் வந்திருக்கு, அந்த எந்த மாதிரியான விஷயங்கள் புதுசா ஆட் ஆயிருக்கு, எம்ப்ளாயர்ஸ்க்கா இருக்கட்டும், இல்ல எம்ப்ளாயீஸ்க்கா இருக்கட்டும், இல்ல கிக் ஒர்க்கர்ஸ்க்கா இருக்கட்டும், எல்லாரையும் எப்படி இம்பாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிற சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸை இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த புது லேபர் லால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 முக்கியமான ஃபேக்டர்ஸ் பத்தி இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா மினிமம் வேஜஸ் ஃபார் ஆல் த ஒர்க்கர்ஸ். இந்தியாலயே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஒர்க்கர்ஸுக்குமே ஒரு மினிமம் சேலரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு புது விஷயத்தை இந்த லேபர் லால இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க சின்ன ஒர்க்கரா இருக்கலாம், இல்ல பெரிய கார்பரேட்ல வேலை செய்யலாம், இல்ல நீங்க ஒரு டெலிவரி ஏஜென்ட்டா கூட இருக்கலாம். யாரா இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு மினிமம் வேஜஸ் கண்டிப்பா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த புது லால ஆட் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிராஜுவிட்டி. இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனில நீங்க மினிமம் 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிருந்தாதான் உங்களுக்கு கிராஜுவிட்டி அமௌண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ வந்து நீங்க ஒரு கம்பெனில 1 இயர் ஒர்க் பண்ணிருந்தா கூட உங்களுக்கு அந்த கிராஜுவிட்டி அமௌண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த எம்ப்ளாயர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கணும். இந்த 1 இயர் கிராஜுவிட்டி ஆப்ஷன் ஒன்லி கான்ட்ராக்டர் எம்ப்ளாயி, ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நீங்க ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கிடையாது. நீங்க 1 இயர்ல கிராஜுவிட்டி அமௌண்ட் வாங்க முடியாது. பழைய மெத்தட் படி 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த கிராஜுவிட்டி அமௌண்ட் கிடைக்கும். இந்த ரூல் நவம்பர் 21, 2025ல இருந்து தான் எஃபெக்டிவ். அந்த டேட்ல இருந்து 1 இயர்க்கு முன்னாடி நீங்க ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா கூட இந்த லாக்குள்ள நீங்க வருவீங்க. தேர்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா women's can work in night shift in all sectors. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா as per the government law ஒரு சில சேஃப்டி ரீசன்ஸ்க்காக வந்து உமன்ஸ் வந்து ஒரு சில கம்பெனிஸ்ல ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்ல நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து உமன்ஸ் வந்து எல்லா விதமான செக்டர்ஸ்லயும் நைட் ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரூலை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பா உமன்ஸ்க்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கும். ஆனா அந்த மாதிரி உமன்ஸ் வந்து நைட் ஷிஃப்ட் வராங்க அப்படிங்கிறப்போ அந்த கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா சேஃப்டி ரீசன்ஸையும் டேக் கேர் பண்ணிக்கணும். இன்க்ளூடிங் அவங்களை பிக்கப் பண்ணி சேஃபா டிராப் பண்றதுல இருந்து அங்க ஒர்க் பண்ற என்விரான்மெண்ட்ல இருந்து எல்லா விதமான சேஃப்டி மெஷர்ஸையும் அவங்க வந்து கண்டிப்பா அந்த எம்ப்ளாயிஸ்க்கு ப்ரொவைட் பண்ணணும். ஃபோர்த் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல் த கிக் அண்ட் பிளாட்ஃபார்ம் எம்ப்ளாயிஸ் ஆர் ரெகக்னைஸ்ட். கிக் எம்ப்ளாயிஸ், கிக் ஒர்க்கர்ஸ், ஒரு டெலிவரி ஏஜென்ட்டா இருக்கட்டும், இல்ல ஒரு கேப் டிரைவரா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்றவங்கள தான் நம்ம கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி இவங்களுக்குன்னு நம்ம லேபர் லால ஸ்பெசிஃபிக்கா எந்த விஷயங்களும் அந்த அளவுக்கு பெருசா கொடுக்கப்படல. ஆனா இந்த லேபர் லால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு முக்கியமான செக்மெண்ட் கொடுத்திருக்காங்க. நீங்க வந்துட்டு ஒரு கிக் ஒர்க்கரா இருக்கீங்க, இல்ல ஒரு ஃப்ரீலான்சரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க யாருக்கு ஒர்க் பண்றீங்களோ அந்த எம்ப்ளாயர் வந்து உங்க மேல ஒரு சோசியல் செக்யூரிட்டி ஃபண்டை வந்து டெபாசிட் பண்ணணும். அந்த அமௌண்ட் வந்து நீங்க இன்சூரன்ஸ் வகையிலயோ இல்ல உங்களுக்கு ஏதாவது பெட்டர்னிட்டி லீவ் எடுக்கிறீங்க அந்த வகையிலயோ இல்ல ஏதோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் வகையிலயோ நீங்க அந்த ஃபண்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிக் ஒர்க்கர்ஸ்க்கு எந்த எம்ப்ளாயர்ஸுமே பெருசா இந்த மாதிரி ஒரு பிஎஃப்ஓ இல்ல இந்த மாதிரி இன்சூரன்ஸோ கொடுக்கல. ஆனா இந்த லேபர்லால அது கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்கிறேன். ஃபிஃப்த் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் ஃபார் எவ்ரி ஒர்க்கர். யூசுவலா கார்பரேட்ல வேலை செய்யற எல்லாருக்குமே அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சின்ன ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றீங்கனாலும் சரி, இல்ல ஒரு நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு சின்ன ஒரு பிசினஸ்ல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண போறீங்கனாலும் சரி, இல்ல ஒரு ஹோட்டல்ல இல்ல ஒரு எந்த ஒரு ஜாப்ல நீங்க ஜாயின் பண்ணாலுமே அந்த கம்பெனி அந்த ஆர்கனைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கணும். ஸோ இதுல ஒரு முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர்ல நம்மளுடைய ஜாப் ரோல் என்ன, நம்மளுடைய டெசிக்னேஷன் என்ன, நம்மளோட சேலரி பேக்கேஜ் என்ன, சேலரி ஸ்ட்ரக்சர், நமக்கு எவ்வளவு அமௌண்ட் பேசிக் பே, ஹெச்ஆர்ஏ அதெல்லாம் வந்து அதுல கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். அந்த வகையில வந்து பாக்குறப்போ இது வந்து அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். அண்ட் சிக்ஸ்த் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சேலரி ஷுட் பி ஆன் டைம். நீங்க வந்து எந்த ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணாலுமே உங்களுக்கு சேலரி அப்படிங்கிறது கரெக்டா ஃபர்ஸ்ட் 7 டேஸ்க்குள்ள வந்துடணும். இன்கேஸ் 7th உங்களுக்கு கொடுக்காம போயிட்டாங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயர் அந்த கம்பெனி வந்து பெனால்டி பே பண்ணணும். ஆனா அந்த பெனால்டி வந்து நமக்கு பே பண்ண மாட்டாங்க. கம்பெனிஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு அந்த பெனால்டி பே பண்ணணும். கவர்மெண்ட் வந்து அவங்க மேல பெனால்டி சார்ஜ் பண்ணிக்கலாம். 7th விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு 40+ இருக்கிற ஒரு ஒர்க்கரா இருந்தீங்க, ஒரு எம்ப்ளாயா இருந்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து கண்டிப்பா உங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் ஒரு ஹெல்த் செக்அப் கண்டக்ட் பண்ணணும். ஸோ இன்கேஸ் அந்த ஹெல்த் செக்அப்ல உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு, அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து கம்பெனியால வந்துச்சு அப்படின்னா அதோடைய மொத்த செலவையும் கம்பெனி வந்து டேக் கேர் பண்ணிக்கணும். அப்படி இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிறது அந்த ஹெல்த் செக்அப்ல தெரிஞ்சிச்சு அப்படின்னா கம்பெனி கொடுக்குற இன்சூரன்ஸை யூஸ் பண்ணி அந்த விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க 40+ இருந்தீங்கன்னா ஆனுவல் ஹெல்த் செக்அப் வந்து கம்பல்சரி. 8th விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இஎஸ்ஐ ஃபார் எவ்ரி எம்ப்ளாயி. ஸோ எல்லா எம்ப்ளாயிஸ்க்குமே எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து
வந்து மேண்டேட்டரியா இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய பேசிக் சேலரி லெஸ் தென் 50% தான் இருக்கும். ஆனா இந்த நியூ லேபர் லால பேசிக் பேக்கேஜ் வந்து நம்மளுடைய சேலரியில 50% வந்து நம்மளுடைய பேசிக் சேலரியா இருக்கும். இதனால நமக்கு ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய டேக் ஹோம் வந்து குறையும். கையில வாங்குற சேலரி வந்து குறையும். ஆனா இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சோ இந்த டிடக்ஷன் வந்து டைரக்டா நம்மளுடைய பிஎஃப்க்கும் இஎஸ்ஐக்கும் தான் போகும். ஒரு லாங் டேர்ம் ரிட்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து போய் சேரும். கடைசியா நம்ம வந்து அந்த பிஎஃப் இஎஸ்ஐல இருந்து அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 9th பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ இது வந்து கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட். நியூ ரூல்ஸ் ஃபார் ஹைரிங் அண்ட் ஃபயரிங் என்னன்றத சொல்றேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்கனைசேஷன்ல 100 எம்ப்ளாயீஸ் இல்ல அதுக்கும் கம்மியான எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க வந்து எந்த விதமான அப்ரூவலும் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்காம எல்லாரையுமே டெர்மினேட்டோ ஃபயரோ பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து 300 எம்ப்ளாயீஸ்க்கு உள்ள இருந்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்காமலே அவங்க எல்லாரையும் டெர்மினேட்டோ ஃபயரோ பண்ண முடியும். 300 எம்ப்ளாயீஸ்க்கு மேல இருந்தா தான் நீங்க கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கி அந்த ப்ராசஸ் நீங்க பண்ணணும். அதுக்கு கம்மியா இருந்தா அப்ரூவல் வாங்க தேவையில்லை. ஸோ இது வந்து எம்ப்ளாயர்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜா கண்டிப்பா இருக்க போகுது. இன்கேஸ் அவங்க வந்து நம்மள டெர்மினேட் பண்றாங்க இல்ல ரிட்ரென்ச் பண்றாங்க அப்படின்னா 15 டேஸ் சேலரியை வந்து நமக்கு காம்பன்சேஷனா கொடுக்கணும். 15 டேஸ் சேலரிங்கிறது கண்டிப்பா ரொம்ப சின்ன அமௌண்ட் தான். பட் அட்லீஸ்ட் அதுவாவது கிடைக்குது அப்படின்னு சந்தோஷப்படுற நிலைமையில தான் நம்ம இருக்கோம். ட்ரேட் யூனியன்ஸ் வந்து இந்த லேபர் லா மேல சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. எம்ப்ளாயர்ஸ்க்கு கொடுத்த அந்த ஒரு ஆப்ஷன், இந்த ஃபிளெக்சிபிள் ஹையர் அண்ட் ஃபயர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மேல ட்ரேட் யூனியன் வந்து ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் வச்சிருக்காங்க. ஏன்னா இது வந்து எம்ப்ளாயீஸை வந்து அஃபெக்ட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு. ஆபத்தான வேலைகள் செய்யறவங்களுக்கு சேஃப்டி சம்பந்தமான விஷயங்கள் வந்து இன்னும் அதிகமா பேசப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ரெண்டு முக்கியமான ப்ராப்ளம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூ லேபர் லா மேல வந்து ட்ரேட் யூனியன் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த புதிய லேபர் லா வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிற வரைக்கும் பழைய லேபர் லா வந்து அப்ளிகல் ஆகும் அப்படிங்கிறதையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஃபைனலா இந்த வீடியோட கன்க்ளூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய சேஞ்சஸ் நடந்திருந்தாலும் நிறைய புதிய விஷயங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு சில பாசிட்டிவ் விஷயங்களை வந்து நம்ம இதுல பார்க்கலாம். இந்த கிக் ஒர்க்கர்ஸை அட்ரஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ரெகக்னேஷன் கொடுத்ததா இருக்கட்டும், மினிமம் வேஜஸ் ஃபிக்ஸ் பண்ணது, பிளஸ் அந்த 1 இயர் கிராஜுவிட்டி, ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூ லேபர் லாவோடைய ஒரு சில முக்கியமான அட்வான்டேஜஸா நான் பாக்குறேன். இந்த நியூ லேபர் லாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல இது நம்மளை எப்படி பாசிட்டிவா இல்ல நெகட்டிவா இம்பாக்ட் பண்ண போகுது அப்படிங்கறது எல்லாத்தையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யார் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்கணும்னா நம்மளுடைய மிஸ்டர் ட்ரெண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வேற எந்த இன்ஃபர்மேஷன் அல்லது எந்த விஷயத்தை பத்தி நம்ம வீடியோ போடணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.